நல்லா இருப்பானா இவன்? வெளிய போட்டு என்ன அடி அடிக்கிறான் பாரு. ச்சை, இவெல்லாம் மனுஷனா? கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி ஆகும்? ஊரா விட்டு புள்ளையவே இந்த அடி அடிக்கிறான். இவனோட வைஃப்ஸ்லாம் சும்மா விட்டுருப்பான். வாய்ஸ் கேட்கறதுக்கு ஒழுங்கா பொட்டியை தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கே போ. ச்சே, இந்த விளம்பரம் வேற போட்டுடுறானே. ஓட்டையா இருக்கே. என்ன ஆயா ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க போல? எங்க அம்மா இல்ல? நீயா? உங்க அம்மா மட்டும் வீட்ல இருந்தா அப்படியே இருக்க வேலையெல்லாம் எடுத்து கிழிச்சிருவா. அவளை வேற கேட்டுக்க வெக்கம் இல்லாம. ஏச்சு போடா ஆகிட்டு. சரி சரி கோவப்படாதாயா, உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸும் வேணாம் நக்கரைஸும் வேணாம், எடுத்துட்டு வா. ஆயா அது சர்ப்ரைஸ் இல்ல சர்ப்ரைஸ். எஸ் யூ வாய முடுறா, என்கிட்டயே வா. நான்லாம் அந்த காலத்திலேயே வெள்ளக்காரன் கூட இங்கிலீஷ் பேசினவடா, தெரிஞ்சுக்க. எனக்கே நீ இங்கிலீஷ் சொல்லி தராத. சரி சரி நான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரல, கொஞ்சம் அமைதியா நான் போய் சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வரேன். போட்ட கண்ணாடி எத்தனை நாள் போடுறது? ஆயா இங்க பாரு. யாருப்பா? தெரியலையா? என் ஃப்ரெண்டு. இவனுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா ஆமா ஆமா. பாத்து எந்திரி. வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லயே நீ தான் உருப்படியான ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டியா? டீ காஃபி எதனா குடிக்கிறியா? என்ன ஆயா சாதாரணமா பேசிட்டு இருக்க இவன்ட்ட? இவன் யாருன்னு தெரியுதா இல்லையா? டேய், அந்த சொட்ட மவனா? டேய், சின்ன வயசுல அந்த சுருக்கு பைய திருடிட்டு போன, எடுத்துட்டு வந்திருக்கியா? ஐயோ ஆயா, இவன் யாருன்னு தெரியலையா? கண்ணாடி போட்டு பாரு தெரியும். அந்த கண்ணாடி எங்க வச்ச? இங்க தான் இருக்கு. இந்தா போடுத. பாருப்பா. பேசுறியா? எதுக்கு பேசுறியா? ஏங்கிட்டிய வாடி. ஒன்னதாண்டா இத்தனை நாளா தேடிட்டு இருந்த. நீலாம் நல்லா இருப்பியாடா? பொம்பளை பிள்ளைங்களை போட்டு இவ்ளோ கொடுமைப்படுத்துற. எப்படியாடா நீ? எவ்வளவு தைரியம்? நல்லா இருப்பியாடா? ஏன் இப்படி பண்ற? ஐயோ ஆயா நிறுத்து. எதுக்கு இப்போ நடிக்கிறா? பைத்தியம் உனக்கு. டேய், உனக்கு இவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. நீ கம்முனு இரு. வீட்ல இருக்க பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறான் தெரியுமா? அவனை கேட்க துப்பு இல்ல. வந்துட்டான் ஆத்தா கரியாட்ட என்ன மிரட்டுறதுக்கு. இவனா? எப்போ எங்க இவன் யார் அடிச்சான்? தெரியல மாப்ள. டேய், அந்த ஈஸ்வரிய டெய்லி வீட்ல பாடா படுத்துறான்டா. நீ பார்த்தது இல்ல? ஏங்கிட்டிய வாடி. வண்டா பாரு. பாரு எப்படி போட்டு அடிக்கிறான் பாரு. ஐயோ பாட்டி, அது சும்மா நடிப்பு. லுலுலாய்க்கு. ஏண்டா ஊருக்குள்ள அப்படியே நல்லவனாட்ட வேஷம் போட்டு நடிப்ப, வீட்ல அந்த ஈஸ்வரி பிள்ளைய போட்டு அடிப்ப. நானா எத்தனை நாள் கேளுங்க. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்களே. போன் வந்ததும் போச்சு, எல்லாம் கெட்டுருச்சு. ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க. பேரம்பத்தி எடுக்கிற வயசு வந்துருச்சு, இன்னும் ரோட்ல கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா பாரு. போற வரவங்கள என்ன நினைப்பாங்க? இப்படி இருந்தா குடும்பம் விளங்கிடும். ஏங்க எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒரு 5 பவுன்ல செயின் வாங்கி கொடுத்துருங்க. 5 பவுனா? அப்படியே எங்க அண்ணா பாவங்க, அவரு கல்யாண செலவுக்கு தடுமாறுவாரு. ஒரு 5 லட்சம் மட்டும்தான் கை செலவுக்கு கொடுத்து விட்டுருங்க. அடி பாவி, கல்யாண செலவுக்கே 5 லட்சம் ஆகாதே. இவன் 5 பவுன் 5 லட்சம் கேட்டுட்டு இருக்கா.
ஆ? அவ வீட்ல இருந்து வரும்போது வெறும் கிழிஞ்ச 5 சேலையும் 5 தட்டும் எடுத்துட்டு வர ஆளுங்க. இங்க இருந்து கொடுக்கும்போது மட்டும் 5 பவுனு 5 லட்சம் ஆமா. எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசுங்க. இப்படி ஜாட பேசுறதெல்லாம் இங்க வேணாம். இவள பின்னாடி பேசுறதுக்கும் ஜாட பேசுறதுக்கும் இவ பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஜாட பேசுறாங்களா ஜாட. பா போய் வேலை இருந்தா பாரு பா. இந்த கேள்விக்கு கேட்க கூடாதுன்னு தான் கீழே போய் பேசினேன். அப்படி இருந்தே கேள்வி கேட்டுச்சு. சரியான பாம்பு காது கேள்விக்கு. என்னதே? ஒன்னும் இல்ல. காஃபி வேணுமா? உன் கையால அப்படியே காஃபி வாங்கி குடிச்சிட்டாலும் அப்படியே குளு 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 குளுன்னு இறங்கிரும். ஒரு இலவும் வேணாம் பா. கேள்விக்கு கொழுப்பு பாரு. சப்பா. அப்பா சாமி, கேள்வி தூங்கிச்சு. நம்மளும் கொஞ்ச நேரம் போய் தூங்கிடுவோம். என்ன தூக்கம் கலைஞ்சிருச்சு? தூங்குறாளோ? பாத்திரம்லாம் விளக்காம கிடக்கு. மட்ட மதியானத்துல மல்லாக்க அடிச்சு நடு வீட்ல தூங்கிட்டு இருக்கா. இப்படிலாம் இருந்தா என்ன குடும்பம் என்ன நட்டுக்கிட்டா நிக்கும்? நக்கிட்டு தான் போகும். இதெல்லாம் யார் தான் வந்து கேட்க போறாங்கன்னு தெரியல. கேள்வி சோத்துல விஷம் வச்சு கொன்னிட்டு. டேய் நந்தா, ஆனா அங்க பாரு உங்க ஆயா நடு ரோட்ல தலையில கை வச்சுட்டு உட்காந்து இருக்குது. எங்கண்ணா? இந்த மொக்கல பாக்குறேன் நான் போறேன். கிழவிக்கு இதே வேலையா போச்சு. ஏ ஆயா, இங்க வந்து எதுக்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா? இல்லடா, காப்பி தூள் வாங்கலான்னு கடைக்கு போலான்னு பார்த்தேனா இந்த வெயிலுக்கு கிறுகிறுன்னு வந்துச்சுன்னு உட்காந்துட்டேன். என் வீட்டுல காப்பி தூள் இல்லையா? அந்த காப்பில குடிச்சா காப்பில இறங்காதா? இப்படி வெயில்ல வந்தா தலையில கை வச்சு தான் உட்காரணும். உங்க ஆத்தாக்காரி வாங்கின காப்பி தூளை என்ன எடுத்து குடிக்க சொல்றியா? நான் என்ன உங்க அப்பட மாதிரி மானம் கெட்டவன் நினைச்சாடா? ஆனா இவ்வளவு வயசாகி உனக்கு வீராப்பு குறையில. சரி வா வீட்டுக்கு போலாம். எந்திரி பாத்து. ஆயா வீட்லயே பத்திரமா இரு. எங்கேயும் வெளியிலாம் போகாத சரியா? நான் எங்கப்பா வெளியில போறேன். ஒரு தடவை போனதுக்கே கிறுகிறுன்னு வந்துருச்சு. அதெல்லாம் போக மாட்டேன். போ போ. சரி இங்கே நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ போ, அப்புறம் என்னதான் திட்டுவியான். சரி நான் வரேன். ஏய் கிழவி, மறுபடியும் இங்க எதுக்கு வந்த? உன் பின்னாடியில இருந்தா எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலையே கிடையாதா? அண்ணாபுரம் சின்னபுரம் பரமசிவம் கொடுத்த வரோம், ஆலமரம் அரச மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம்னு காட்டை மேட்டாக்கி மேட்டை கழனியாக்கி அப்படியே உழவு பார்க்க போறான். போடா வெட்டி பயலே. ஏய் கிழவி, சும்மா அவனா அந்த புரியாத பழமெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அம்மா எதுக்கு இங்க வந்த நீ? வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போலாமேன்னு கடைக்கு வந்தேன். ஏன் என்கிட்ட கிட்ட நான் வாங்கி தர மாட்டேனா? வா எந்திரி, பாத்து பாத்து. சரி நீ வீட்டுக்கு போ, நான் வாங்கி வந்துடுறேன். சீக்கிரம் வா. பத்திரமா போ. பாட்டி 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 தண்ணி குடிங்க. பாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஏய் லூசு கிழவி, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? உனக்கு அறிவு இருக்கா? வயசானவங்களை இப்படி தனியா கடைக்கு அனுப்பியிருக்க. கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லல்ல. எப்பா அவனை திட்டாத, அவன்தான் என் பேரே. பாத்தியா, இதான் பாட்டி பாசங்கிறது. பத்திரமா கூட்டிட்டு போ. பார்த்து கூட்டிட்டு போங்க ப்ரோ. எல்லாம் எங்களுக்கு தெரியும், போங்க. ஏண்டா நீ வண்டியில வந்த, நான் நடந்து வந்தேன். உனக்கு முன்னாடி நான் கடைக்கு வந்துட்டேன். உன்னை அனுப்பிச்சிருந்தா நீ எப்ப வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதே? ஏய் கிழவி,
இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன் பாத்தியா? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்க மாட்டியா? வெளியில சுத்தியா? வெளியில என்ன சத்தம் கேக்குது? இந்தா இங்க வாங்க. என்னடி இந்த நோந்தான்ட்டு ஏன் மரியாதையா கூப்பிட தெரியாதா? உங்க ஆத்தா இப்ப மரியாதை எல்லாம் சொல்லி கொடுக்கல? அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னது இது? தண்ணி நான் தான் திறந்து விட்டேன். ஏதோ ஞாபகம் மறதியில போய் உட்காந்துட்டேன். அதுக்கு என்ன ஆஃப் பண்ண வேண்டியதானே? இதே நான் பண்ணிருந்தா என்ன பேசிருந்திருப்பீங்க? ஏண்டி என்ன குறை சொல்லலனா உன் இந்த வயித்துக்கு சோறு இறங்காதா? போய் ஆஃப் பண்ணிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா வேற. நீங்க திறந்து விட்டுட்டு போவீங்க, நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருப்பேனா? எனக்கு வேற வேலை இல்ல. தண்ணி திறந்து விட்டா ஞாபகம் வச்சுட்டு ஆஃப் பண்ண தெரியாதா? என்னடி வாயிலே முணுத்துக்கிட்டு இருக்க? என்னன்னு சத்தமா சொல்லு. தண்ணியை திறந்தா ஆஃப் பண்ண தெரியாதா? தண்ணி எவ்வளவு வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனர் கேட்டா யார் பதில் சொல்றது? ஐயோ வயசான காலத்துல காதும் கேட்க மாட்டேங்குது. என்னை போட்டு பாடா படுத்துறா. பா ஆஃப் பண்ணிட்டு போய் வேலைய பாரு. ஒண்ணும் கேட்கல. இதுக்கார ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணனும். அடி பாவி கேள்வி, மூச்சு விட்ட சத்தத்துக்கே மூக்கு வேர்த்துட்டு வந்து நிப்பா. இப்ப இப்படி காட்டு கத்தா கத்திட்டு இருக்க. காது கேட்கலான்னு சொல்லிட்டு பாரு. இருடி உன்னை வச்சுக்கிற. வெத்தலை கேட்டா வெறும் வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. பாக்கு சுண்ணாம்பு என்ன என் புருஷனை வாங்கிட்டு வருவான்? மஞ்சள் கலர் கேட்டு பாட்டி வேலைக்கு லாய்க்கு உரல பாரு. உரல கேட்டா பாட்டி இந்தாங்க. என்னப்பா பலகாரமா? என்ன விசேஷம்? பாட்டி இது பலகாரம்லாம் இல்ல. இத வாங்கிட்டு 1500 ரூபாய் கொடுங்க. 1500 ரூபாயா? டேய் என்ன உங்க அப்பா என்ன கொடுத்து வச்சுட்டு போயிருக்கானா? நீ 1500 ரூபாய் கேட்டனே குடுக்குறதுக்கு நீ எனக்கு பிறந்தியா இல்ல எனக்கு பிறந்ததுக்கு பிறந்தியா? பாட்டி உங்க பேத்தி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பாட்டி கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிக்க சொன்னாங்க. 1500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கானா? என் பேத்தி சின்ன பிள்ளைப்பா, தெரியாம போன்ல ஏதாவது பட்டன் அமுக்கி விட்டுருப்பா. 1500 ரூபாய்க்கு என்ன வாங்கிருக்கா? பிரி பாப்போம். இந்தாங்க பாட்டி. இது 1500 ரூபாயா? ஆமா பாட்டி. என்னடா என் பேர குஞ்சுமணி சைஸ் கூட இல்ல. இது உனக்கு 1500 ரூபாயா? எடுத்துட்டு போ முத. பாட்டி இது லிப்ஸ்டிக் இந்த சைஸ் தான் இருக்கும். இத வாங்கிட்டு காசு கொடுங்க. ஏப்பா என் பேத்திக்கு இந்த லிப்ஸ்டிக்லாம் ஒண்ணு வேணாம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எடுத்துட்டு போ. எது நான் எடுத்துட்டு போவா? பாட்டி பிரிக்காம இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப பிரிச்சாச்சு, நீங்க தான் வாங்கிக்கணும். ப்ளீஸ் பாட்டி. இப்ப என்ன உனக்கு இதை நான் வாங்கிக்கணும் அவ்வளவுதானே? 1500 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. வேணா 250 ரூபாய் தரேன். இஷ்டம்னா குடுத்துட்டு போ, இல்லனா எடுத்துட்டு போ. 250? இது என்ன உன் புருஷனை வாங்கி கொடுத்தா 250 ரூபாய்க்கு கேக்குற? டேய் என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுன நாக்கு இழுத்து வச்சு நறுக்கி விட்டுருவோம் பாத்துக்க. இத கொண்டு உங்க ஆத்தாட்ட காட்டு. 1500 ரூபாய்க்கு இத்த தண்டி பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி மெச்சுக்கோ உன்னை. பா. ஐயோ பாட்டி அப்படிலாம் எடுத்துட்டு போக கூடாது பாட்டி. இத நீ கண்டிப்பா வாங்கி ஆகணும். ப்ளீஸ் பாட்டி. ஐயோ இவ்ளோ கெஞ்சுற. சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 255 ரூபா குடுக்குறியா? என்னடா முழிக்கிற? டேய் மொட்டை. ஏய் கிழவி, ஒழுங்கா காசை கொடுத்துட்டு இத வாங்கிக்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. கிழவியா? கட்டிய தின்னி நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏண்டா ஐயோ பாட்டி பாட்டி. ஐயோ சரியான பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். வண்டா இத்துணும் டப்பாவை தூக்கிட்டு 1500 ரூபாய். இனிமேல் இந்த பக்கம் வந்த பிஞ்சிரும் விளக்கமாறு. ஓகே ராஜேஷ், இன்னைக்கு நான் நந்தாக்கு ஆஃப் கொடுத்துருக்கேன். அவரோட ஒர்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. இன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ரிப்போர்ட் வேணும். ஓகேவா ராஜேஷ்? பாட்டி யார் பாட்டி நீங்க? டேய் நீ யாரா? என் பேரை டாப் டாப்க்குள்ளன்ட்டு என்ன யாருன்னு கேக்குறியா? உங்க பேரன் லேப்டாப்பா? அப்போ நீங்க இன்னும் சாகலையா? அட கட்டையில போறவனே, யார் பத்திரா என்ன சாவலையான்னு கேக்குற? ஏன் நீ ரொம்ப நல்லா இருக்கியா? நீ என்ன சாவாம இருக்க? ஐயோ பாட்டி நான் அப்படி கேக்கல. பின்ன எப்படிடா கேக்குற? உங்க ஆத்தா பே உன்னை வாழ்த்திருக்காங்க பாரு. அறிவில்ல மூஞ்சி முகர கட்டையும். டாப் டாப்க்குள்ள இருந்து வெளில வா. அப்படியே உன் கடவுப்பல்ல புடிங்கி போட்டுற. ஐயோ பாட்டிமா டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னடா இங்கிலீஷ் பேசுற? உன் மார்க்கெட்டிங் இங்கிலீஷ் ஒண்ணுதா கேடு. என் பேரங்கிட்ட மட்டும் சொன்ன உன்னை அப்படியே நார நார கிழிச்சிருவான்டா. ஐயோ கிழவி. வாயை ஏய் கிழவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் இவனை என்னன்னு கேளுடா. என்கிட்டயே வந்து பாட்டி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? சாவலையான்னு கேக்குறான்டா. ஏன்பா
உன் குடும்பத்துல பேயெல்லாம் இருக்கா? சூப்பர் குடும்பம்ப்பா. மறுபடியும் பாரு. டேய் கட்டையில போறவனே, ஏன்னா நல்லா இருப்பியாடா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பேய் கீழ பேசிட்டு இருப்ப. உன்னை அப்படியே வானா இல்ல, இல்ல, பாட்டி, அடிக்கிறேன்டா. நிறுத்துங்க. உங்க பேரன்தா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். கிழவி கிழவி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? வயசானவங்ககிட்ட யாராவது அதிர்ச்சியான விஷயம் சொல்லுவாங்களா? ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற. எங்க பாட்டி சாவுக்கு நீங்க தான் காரணம். எங்க வீட்டுல யாருன்னா கேட்டா சொல்லிடுவாங்க கண்டிப்பா. என்னடா சொல்ற? பாட்டி செத்துட்டாங்களா? பின்ன என்ன சார், உயிரோட இருக்கிறவங்க போய் நீங்க சாவலையான்னு கேட்டா சாவ மாட்டாங்களா அவங்க? இப்படி அநியாயமா அவங்கள கொண்டுட்டீங்களே சார். உங்ககிட்ட நான் ஒரு நாள் தான் சார் லீவு கேட்டேன். இப்படி என் பாட்டி என்னது நான் கொன்னனா? டே 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 இத வெளியெல்லாம் சொல்லிடாதடா. வேணும்டா நீ ஒரு மாசம் லீவ் கூட எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு என்னாச்சுன்னு பாருப்பா. சரி சார். பாட்டி எப்படிடா நம்ம ஆக்டிங்? ஆயா, அப்ப உண்மையிலே நீ சாவலியா? டேய் நான் ஏன்டா சாவணும்? என்ன உங்க ஆத்தா கறி மாதிரி உனக்கும் ஆசையா இருக்கா நான் சீக்கிரம் போய் சேரணும்னே? ஆமா, நான் சாவறத ஏன்டா நீ என்கிட்டயே சொல்ல? இல்ல, சொன்னா நீ திட்டுவன்னு தான் சொல்லலாயா. நான் ஏன்டா திட்டுறேன்? உங்க அப்பெல்லாம் எங்க அம்மா அப்பாவை 50 தடவை சாவச்சிருக்கான். இதெல்லாம் ஜுஜுப்பி மேட்டர்டா. ஆனா ஆயா பரவாயில்ல ஆயா, அவங்கிட்ட நான் ஒரு நாள் தான் லீவு கேட்டிருந்தேன். இப்போ ஒன்னால எனக்கு ஒரு மாசம் லீவு கிடைச்சிச்சு ஆயா. ஜாலிதான் ஆயா. தேங்க்ஸ் ஆயா. வரட்டுமா? பை பை. நம்மள எத்தனை நாள் தான் செத்து செத்து பழிக்கிறது? முதல்ல நமக்கு சுத்தி போடணும். இந்தா கிளவி, நீ வாங்கிட்டு சொன்னியா பண்ணு தின்னு. டேய் நந்தா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நீ ஏன் சின்ன பையன், உனக்கு எப்படா தெரியும்? விடு கிளவி, முதல்ல என்னன்னு கேளு, அப்புறம் தெரியுமா தெரியாதான்னு பாத்துக்கலாம். அது ஒண்ணு இல்லடா. இந்த கூட்டம் கூட்டமா போறானுங்களே பேக்கரிக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் நம்மளோடதுதான். என்ன கிளவி சொல்ற? ஆமாண்டா, உங்க தாத்தங்காரன் வெறும் 50 ரூபாய்க்கு இந்த இடத்த வித்துட்டான். 50 ரூபாய்க்கா? கிளவி, இந்த இடம் எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷனுக்கு மாசம் 50,000 வாடகை வரும் தெரியுமா? அது மட்டும் இல்லடா, உங்க தாத்தங்காரன் செலவு கையில காசு இல்லனா போதும் எதையாவது ஒரு இடத்த பொசுன்னு வித்து போடுவான்டா. ஏன் பாட்டி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப நம்ம பெரிய பணக்காரங்களா இருந்திருப்போம் போல. ஆமா, அப்பயே நம்ம 50 பசுமாடு, 20 எருமை மாடு, 200 ஆடு, 500 கோழி, இவ்வளவு ஏன் 50 ஏக்கர் நிலம் கூட இருந்துச்சு. அப்படியா கிளவி? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்படியான்னு கேக்குற? இந்த ஊர்ல நிறைய இடம் நம்மளோடதுதான். இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்குல்ல அந்த இடம், இந்த கரண்ட் ஆபீஸ் இருக்குல்ல அந்த இடம், இத்தனைக்கும் டவுன்ல தியேட்டர் கட்டிருக்காங்கல்ல அந்த இடம் கூட நம்மளது தான்டா. கிளவி, சும்மா அளந்து விட்டுட்டு இருக்காத போ. போடா கிறுக்கு பயலே. இப்ப நம்ம இருக்கோமே ஒரு வீடு, அந்த வீடு உங்க அத்தைக்கு சீர் செய்யணும்னு வெறும் 500 ரூபாய் கொண்டு போய் வித்தாங்களா. 500? இப்போ 15,000 ரூபாய் வாடகை கொடுத்து நம்மளே அங்க வாடகைக்கு தான் இருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீயாவது கண்ணும் கருத்துமா பொழைச்சுக்க, இறுக்கி பிடிச்ச செலவு பண்ணு. பாட்டிக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை தான்டா, என் சாவ கல்யாண சாவு மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்டா. உங்க ஆத்தா கழுத்துல இருக்க செயினை வித்தாவது எனக்கு அதை முடிச்சு கொடுத்துருங்கடா, அவ்வளவுதான்டா. ஏன் கிளவி, ஊர்ல இருக்க பாதி சொத்து நம்மளதான் இருந்திருக்கு, அத்தனையும் உங்களுக்கு கஷ்டம் சொல்லி வித்து தின்னு இருக்கீங்க. இப்ப நான் வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் எல்லாத்தையும், அப்படிதானே? இதுல உனக்கு கல்யாண சாவு தானே கேட்ட? கல்யாண சாவு அடுத்த வாரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்ன இப்படி வெயில் அடிக்குது, முட்டிலாம் வலிக்குதே. யாரு? சொட்டைய மாவனா? ஆமா பாட்டி, நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க வந்தேன். அடிக்கிற வெயில்ல மனுஷனால எங்க நடக்க முடியுது, அதான் நின்னுட்டேன். சரி, நான் போய் தண்ணி வேணட்டுமா? தண்ணிலாம் வேணாம்ப்பா, இந்த ரேஷன் கடையில நின்னு கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறியா? பாட்டி, நானே அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இங்க நின்னுட்டு இருந்தா டைம் ஆயிரும் பாட்டி. என்னப்பா முடியலன்னு தானே கேக்குறேன், முடிஞ்சா நானே அந்த லைன்ல நின்னு வாங்கிக்கிற மாட்டேனா? நீ சின்ன வயசா இருக்கும்போது உங்க ஆத்த நோம்பிக்கு கூப்பிடுவா, நானும் வந்து பலகாரம் எல்லாம் சுட்டு கொடுப்பேன், நீயும் வாய்க்கு ருசியா இருக்குதுன்னு நல்லா வாங்கி வாங்கி வாய்க்குள்ள துணிக்கல. ஐயோ பாட்டி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அம்மா, உன் பேர எங்க?
அவன் எங்கப்பா கண்டுக்கிறான்? வீட்ல வயசாயிடுச்சுன்னு என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. மாசம் மாசம் பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு மட்டும் ஓடி வரான். ஒரு மாசம் ரேஷன் கடைக்கு வாடனா வர மாட்டேங்கிறான். வயசான காலத்துல எனக்கு ஒரு சாவும் வர மாட்டேங்குது. வீட்ல யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லப்பா. சரி பாட்டி, நீ அழுவாத. பை கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தாப்பா, நல்லா இருப்ப. ம். நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துரு. வாப்பா. இங்க வச்சிருப்பா. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். எப்பா இருப்பா, தண்ணி தரேன், கொஞ்சம் குடிச்சிட்டு போவியா? உட்கார். அதெல்லாம் வேணாம் பாட்டி, எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். என்னப்பா வீடு வரைக்கும் வந்துட்டு தண்ணி குடிக்காம போனா பாட்டி மனசு கஷ்டப்படாதா? உட்காரு, வந்துடுறேன். எப்ப தம்பி இங்க கொஞ்சம் வாயேன். எப்ப சீக்கிரம் வாப்பா, ஒரு சின்ன உதவிதான். இதோ வரேன் பாட்டி. என்ன பாட்டி? உனக்கு தான்ப்பா தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன். ஆ. பார்த்தா கேனு காலியா போச்சு. செத்த இந்த கேனை மட்டும் மாத்தி கொடுப்பா. Please, மாத்தி கொடு. சூப்பர்ப்பா. இந்தா அப்படியே தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு வந்துரு. பாட்டி சோஃபால உட்காந்துருக்கேன். எப்பா டீ? போயிட்டானா? பாட்டி அந்த பேக். சரி பாட்டி, நீ அழுவாத. பை கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னம்மா சமைக்கிற இன்னைக்கு? கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறடா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்த வருடத்திற்கான கான்ஃபிடன்ட் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வருடத்திற்கான சிறந்த மருத்துவர் விருது டாக்டர் நந்தகுமார் MBBS கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டேய் என்னடா சொல்லவே இல்ல? அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்க? அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டாமா. டேய் சூப்பர்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இரு இந்த விஷயத்த முதல்ல உங்க அத்தை கிட்ட சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பல. ஐயோ அம்மா, நெஞ்சு ஐயா, வலிக்குதே. ஐயா, என்னாச்சு? காப்பாத்துங்களே. ஐயோ அம்மா, டேய் யாராவது வாங்கடா. அம்மா. ஆயா ஆயா, என்னாச்சு? ஏன்டா லூஸ் பயலாடா நீ? நானே நெஞ்சு வலிக்குதுன்னு கத்திட்டு கிடக்குறேன். என்னாச்சுன்னு கேள்வி கேக்குறேன். நெஞ்சு வலிக்குதுடா. சரி மூச்சு எதுவும் அடைக்குதா? மூச்சு அடைக்குதான்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் அடைக்கலடா. ஆ. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் மூச்சு அடைக்குது. யாராவது டாக்டர் ஏதாவது கூட்டு வாங்கடா. ஆயா மறந்து போயிட்டியா? நானே டாக்டர் தான். இரு போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். இரு, நீ டாக்டரா? ஆ. டேய் உனக்கு உன் குஞ்சு மணியை பிடிச்சு ஒழுங்கா ஒண்ணுக்கு கூட அடிக்க தெரியாது. நீ டாக்டராக்கும்? போடா போய் பிரகாஷ் டாக்டர் கூட்டிட்டு வா. அவன் வந்து மாத்திரை கொடுத்தாதான்டா சரியாகும். பிரகாஷா? அது யாருமா? எனக்கு தெரியாம பிரகாஷ் ஒரு டாக்டர். டேய் அவன் டாக்டரே இல்லடா. அவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கம்பவுண்டரா இருக்கா. யார்? இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கம்பவுண்டரா இருக்கானே அந்த பிரகாஷா? அவன் தான்டா இந்த ஊர்ல இருக்கிற கேள்வி கேளவனுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஊசி போட்டு எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கான். இத பாரு, அவன் டாக்டர் இல்ல, இவன் ஊசி போடுவா, போட்டுக்கோ. ஐயோ இவனுங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்தனே. ஒரு டாக்டர் கூட்டிட்டு வந்து ஊசி கூட போட மாட்டேங்கிறானே. ஏய் கிழவி, நான் டாக்டர் தான். நான் ஊசி போற அமைதியா இரு. டேய் இல்ல, நீயே 12வது ஃபெயில் ஆயிட்டன்னு உங்க ஆத்தாக்காரி அடிக்கிறானே. என் முந்தானைக்கு பின்னாடி ஒளிஞ்ச வந்தான்டா நீ. இங்க பாரு கிழவி, அது வந்து ரிவிஷன் டெஸ்ட். பப்ளிக் எக்ஸாம்ல நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், தெரியும்ல? ஏதோ ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆனவன் தான்டா நீ. போய் பிரகாஷ் டாக்டர் கூட்டிட்டு வாடா. என்னால முடியலடா. சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல். நமது நாட்டின் மருத்துவத்துறைக்கான மிக உயரிய விருதை டாக்டர் நந்தகுமார் MBBS அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். இங்க பாரு கிழவி,
ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி எனக்கு 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அசிங்கப்படுத்தாம ஒழுங்கா என்கிட்ட ஊசியை போட்டுக்கோ. டேய் இப்பெல்லாம் வாய்ஸ் வீடியோ போட்டாலே அவார்டு கொடுக்குறாங்கடா. அவார்டு கொடுத்தா நீ பெரிய இவனா? போய் பிரகாஷ் டாக்டர் கூட்டிட்டு வாடா. ஏய் கிழவி, நானே உன்னை கொன்றுவேன். சாவு கிழவி. எங்க போனா இவன்? ஆளையும் காணோம். பாட்டி சூப்பர்டா பையா, வாங்கிட்டு வந்துட்டியா? இந்த மாதிரி தான் சொல்ற வேலை. என்னடா வெறும் வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க? நீங்க தானே வெத்தலை கேட்டீங்க. பாக்கியாரு கொப்பை வாங்கிட்டு வருவானா? ஏன்டா பாவம், போன வீடியோல வாய்ப்பு கேட்டானே, இனிமே வர எல்லா வீடியோவும் குடுக்கலான்னு பார்த்தா ஒரு வேலை எப்படியா பாக்குறியா? நான் வேணா இப்ப போய் வாங்கிட்டு வரட்டுமா? பாக்குக்கு ஒரு தடவை சுண்ணாம்புக்கு ஒரு தடவை அலைஞ்சுக்கிட்டே இரு. வீடியோக்குள்ள அவனை எப்படி சேர்ப்பாங்க? போடாம போடா. என்ன பண்றதுன்னு தெரியல. போட்டுக்குவான் கொட்டழுத்துல இயக்குனர் ஒரு வாஸ்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்குவான் கொட்டழுத்துல இயக்குனர். சிரிடா அப்படின்ட்டு சிரிடா. டேய் நிப்பாட்டு சிரிடா. வில்ல வில்ல சிரிவு. டேய் சின்ன வயசுல திருட்டு பை திருட்டி போட என்ன சுருட்டு பையா? கிளவியா? பாக்ஸ் போட்டு ஏ பைத்தியம்.